கத்திரி தோட்டம் பார்க்க போலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தக்ஷ் vlogs. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்க ரிலேஷன் ஒருத்தங்க கத்திரி தோட்டம் வச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு கத்திரிக்காய் பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் பார்க்க போலான்னு முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, வீட்டு பக்கம் தான். பார்க்கணும்னு இருந்தது. இன்னைக்கு தாங்க பார்க்க கிடைச்சது. நான் பார்க்கறது நீங்க பார்க்கலாம். எப்படி குட்டியா ஒரு vlog எடுத்துடலான்னு எடுத்தது தாங்க இந்த வீடியோ. நான் போறப்போ பாதி ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுங்க, மீதி தான் பார்க்க முடிஞ்சது. பார்க்க ரொம்பவுமே எக்ஸைட்டா இருந்ததுங்க. எல்லாத்தையும் மொத்தமா பார்க்குறப்போ ரொம்பவுமே அழகா இருந்தது. பறிக்கணும்னு ஆசையா இருந்ததுங்க. பட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிரும்னு பயமா இருந்தது. அதனால நான் பறிக்கல. கத்திரிக்காய் பறிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணாங்க. அதுல நல்ல கத்திரிக்காய், பூச்சி கத்திரிக்காய்னு செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கத்திரிக்காய் தானேங்க வாங்குறதுக்கு விரும்புவாங்க. சோ நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கத்திரி தோட்டம் பாக்குறது இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அம்மாவும் நானும் வீட்டுல குட்டியா ஒரு கார்டன் பண்ணோம். அதுலயும் கத்திரி செடி இருந்ததுங்க. அதெல்லாம் காய்க்கிற பருவத்துல வெள்ளத்துல மூழ்கிடுச்சுங்க. பட் இவ்வளோ கத்திரி செடிங்க பார்க்கறது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் தாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்னு மிஸ் பண்ணாமல் தண்ணி விடணுங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்தும் கூட பூச்சி கத்திரிக்காய் இருக்கத்தாங்க செய்யுது. இதோ இந்த கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காங்க ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க. சின்ன வயசில் இந்த இலையெல்லாம் தொட்டு பார்த்து விளையாண்டவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? இந்த செடியோட பேர் தொட்டா சின்னிங்க. இதோட இலையெல்லாம் தொட்டா சுருங்கிருங்க. கார்டன் ஃபுல்லாகவும் சுற்றி பார்த்தா ஒவ்வொரு செடியுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. நேச்சுரலான ஒரு என்வரன்மெண்ட்ல வளர்ந்தா வெஜிடபிள்ஸ்க்கு தனி டேஸ்ட் இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தியா இருக்கு गाइस. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி ஒருத்தர் நிக்கிறாருங்க. இந்த பொம்மை எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ இந்த சைடுல இருக்கிற பிளான்ட்ஸையும் பாருங்க गाइस. பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்க்க ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குங்க. கத்திரி சாப்பிட விரும்புறவங்களுக்கு இது ஒரு மினி பாரடைஸ் மாதிரி தாங்க. ஃப்ரெஷ்ஷா பறிக்கிற கத்திரிக்காயில பண்ணுற கறி, பொரியல் அப்படின்னு எல்லா ஃபுட்டுமே வேற லெவல் டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதுதாங்க கத்திரி செடிக்கு போடுற உரம். இதுல 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உரம் மிக்ஸ் பண்றாங்க गाइस. கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் போடுவாங்க. எல்லா செடிகளுக்கும் போடுறதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தண்ணி திறந்து விடுவாங்க. வீட்டுல பண்ற ஹோம் கார்டன் மாதிரி இல்லைங்க. ரொம்பவுமே பெரியதா பண்றதால ரொம்பவும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எல்லா கத்திரிக்காயும் பறிச்சு மார்க்கெட் சேல் பண்ணுவாங்க. பட் நல்ல கண்டிஷன்ல உள்ளதை மட்டும் தாங்க சேல் பண்றாங்க. பூச்சி கத்திரிக்காய்னு தெரிஞ்சும் கொடுக்கறது நல்லது இல்லைல்ல. நல்லது கெட்டதுன்னு ரொம்பவுமே கேர்ஃபுல்லா பார்த்து செலக்ட் பண்ணாங்க. மொத்தமா 5 மூடை கத்திரிக்காய் வந்ததுங்க. எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வெஜிடபிள்ஸ் பிரைஸ் கம்மியா தானே இருக்கு. விவசாயிகளுக்கு எப்பவுமே அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லைங்க. செலக்ட் பண்ணி எடுத்ததுல ஒரு மூடை பூச்சி கத்திரிக்காங்க. இது வளர்றது ரொம்ப நேச்சுரலான பிளேஸ்ங்கிறதால அவ்வளோன்னு பூச்சி தாக்கம் பிடிச்சிடலங்க. ஆனாலும் இதை சேல் பண்றது பேட் ஹேபிட்ங்கிறதால எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. கத்திரி தோட்டம் பார்க்க போனதால எங்களுக்கு 3 கத்திரிக்காய் சமையலுக்கு கிடைச்சதுங்க. அம்மா எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் கம்பல் பண்ணி கொடுத்து விட்டாங்க. வர்ற வழியில தாங்க இதை பார்த்தோம். இதோட பேர் குருவித்தலை பாவக்கான்னு அம்மா சொன்னாங்க. பொரியல் பண்ணினா அல்டிமேட் டேஸ்டா இருக்கும்னு அம்மா சொன்னதும் பறிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. गाइस, இது கிடைக்கிறது ரொம்பவுமே ரேர். இதுதாங்க இதோட செடி. ஒரு கை பூராவும் குருவித்தலை பாவக்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு गाइस. இதே போல ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தியான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம